அவனருளாலே அவன்தாள் வணங்கி நரியை பரியாக்கி விட்டதும் பிட்டிக்கும் மண் சுமந்து பிறம்படி பட்டதும் இறைவனை இறங்கி வந்து எழுத்தாணி தொட்டதும் வள்ளலார் சன்மார்க்க நெறி பெற்றதும் மனிதன் கடவுளுக்கு சொன்னதும் திருவாசகம். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்றால் அதன் சிறப்பு என்ன? தொழுது அடியடைந்தவர்கள் தொண்டர்களான போது அழுது அழுது அடியடைந்து அன்புறானதனால் அது திருவாசகம். கடவுளின் கருணையை பாடிய நூல்களுக்கு மத்தியில் கருணையே கடவுளாய் பாடியதால் அது திருவாசகம். திருவாசகம் என்பது திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கு முருகார் என்கிறோமே. மாணிக்க வாசகனுடைய திருவாசக அனுபவம் என்பது மறுமையை ஏற்பவர்களுக்கு மருந்து, மறுப்பவர்களுக்கு இன்மையிலேயே விருந்து. ஆண்டவன் பெயரால் உலகத்தில் பிரிவினைகள் நிகழ்கிற பொழுது ஒரு மதம் பரப்ப வந்த பாதிரியார் திருவாசகத்தை மொழிபெயர்த்திருக்கிறார் என்றால் ஏகன் அநேகன் இறைவனின் அடிவாழ்க ஏதவன் பூர் ஏதவன் பேர் ஆறுட்டார் ஆரையரார் ஏதவனை பாடும் பரிசேலோர் அம்பாவா என்ன மாணிக்க வாசகரை ஈர்த்து ஆட்கொண்ட ஈசனை கண்ட நூலில் போப்பு இயேசுவை காண முடிகிறது என்றால் திருவாசகம் ஒரு மத நெறி பரப்புகிற நூல் அல்ல, அது மதம் கடந்தும் இறைவனை காட்டுகிற நூல்.